யோவான் சுவிசேஷத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம். யோவான் சுவிசேஷத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 5, 6, 7 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றார். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்க ஒரு சம்பவம் நாம் பல முறை நாம் கேட்டிருப்போம். சண்டே கிளாஸ்ல கேட்டிருப்போம். எத்தனையோ பிரசங்கங்கள் இந்த சோதரன் பெதஸ்தா குளத்தை பத்தி நாம் கேட்டிருப்போம். இங்க நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 38 வருஷமாய் ஒரு மனிதன் ஒரு இடத்தில் படுத்தே கிடக்கிறான். அவனால எழுந்து நடக்க முடியல. சப்பானி அவங்க பார்க்கும் பொழுது எருசலேம் என்கிற ஒரு பட்டணத்துல பெதஸ்தா குளம், சொல்லுங்க பார்க்கலாம், பெதஸ்தாங்கிற ஒரு குளம், அந்த குளத்தை சுத்தி 5 மண்டபம் இருக்குது. அந்த 5 மண்டபத்துக்கு இடையில தான் என்ன செய்வாங்கன்னு கேட்டீங்கன்னா, பலதரப்பட்ட வியாதியஸ்தலர்கள், கண்ணு தெரியாதவங்க, காது கேட்காதவங்க, நடக்க முடியாதவங்க, தொழுநோயினால பாதிக்கப்பட்டவங்க, இன்னும் என்னென்ன வியாதிகள் இருக்குதோ அத்தனை வியாதிகளினாலும் பாதிக்கப்பட்டவர்கள் அந்த 5 மண்டபத்தை சுற்றிலும் தங்கியிருப்பார்கள். தங்கி இருந்தவர்களுக்கு ஒரு நம்பிக்கை. என்ன நம்பிக்கைன்னு கேட்டீங்கன்னா, எப்போதாவது ஒரு தூதன் வந்து அந்த குளத்தை என்ன செய்வானாமா, ஒரு கலக்கு கலக்குவான். சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு கலக்கு கலக்குவான். எப்போதாவது ஒரு தூதன் வந்து அந்த குளத்தை ஒரு கலக்கு கலக்குவான். அப்படி கலக்கப்படும் பொழுது அந்த 5 மண்டபத்தையும் சுற்றி உட்கார்ந்திருக்கிற வியாதியஸ்தர்கள், அவர்கள் எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும், அதைத்தான் அந்த வசனத்துல முன்னாடி வாசிக்கும் பொழுது அதுல சொல்றாரு. 3வது வசனம் பார்த்தீங்கன்னா, அவைகளிலே குருடர், சப்பானியர், சூம்பின உறுப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருந்தார்கள். அந்த தண்ணீர் வந்து கலக்கப்படும் பொழுது 4வது அதிகாரத்தினுடைய கடைசி வார்த்தை சொல்லுகிறது, எப்பேற்பட்ட வியாதியஸ்தனா இருந்தாலும் அவன் சொஸ்தமாவான். 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்தினுடைய கடைசி வார்த்தை பாருங்களேன், அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனா இருந்தாலும் அவன் சொஸ்தமாவான். நல்லா கவனிங்க, எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் எப்போதாவது ஒரு நாள் வந்து அந்த தூதன் அந்த குளத்தை கலக்கும் பொழுது அந்த 5 மண்டபத்தை சுற்றி உட்கார்ந்திருக்கிற வியாதியஸ்தர்கள், அதில் சொல்லப்படுகிறது, எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் முதல்ல போய் யாரு அந்த குளத்துல இறங்குறாங்களோ, அல்லேலூயா, அவர்களுக்கு ஆண்டவர் சுகம் கொடுத்து கொண்டிருந்தார். இதுதான் அங்க பல நாட்களாக நடந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இங்க நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க ஒரு மனிதன் 38 வருஷமா படுத்திருக்கிறார். சீனியர்லயே இவர் தான் சூப்பர் சீனியர். என்னங்க, 38 வருஷம் ஒரு இடத்துல படுத்து, அங்க யாராவது சாப்பாடு கொடுப்பாங்களாட்டுக்குது. 3 வேளை என்ன செய்யறாங்க, சாப்பாடு அவருக்கு உட்கார்ந்த இடத்துல சாப்பாடு வந்துருது. 38 வருஷமா இவனுக்கு ஒரு வியாதி, எழுந்து நடக்க முடியாத ஒரு வியாதி. அதாவது சப்பானியா இருக்கிறான், எழுந்து நடக்க முடியல. ஆனா இவனுக்குள்ள எப்படியாவது போய் அந்த குளத்துல நம்ம என்ன செஞ்சிடணும், நம்ம குதிச்சிடணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தன் போய் என்ன செஞ்சிடறான், முன்னாடி குதிச்சிடறான். அதனால இவனுக்கு 38 வருஷமா என்ன நடக்கல. அதனாலதான் ஆண்டவராகிய இயேசு கேட்கிறாரு, அந்த இடத்துல வசனம் சொல்லுகிறது, 6வது வசனம், படுத்திருந்த இயேசு கண்டு, அவனை கண்டு வெகு காலமாய், நல்ல கவனிங்க, அவனுக்கு பல வருஷமா வியாதி இருக்கிறது இயேசுசாமி அறிஞ்சிருக்கிறாரு. அப்படி அறிஞ்சிருந்த அவனை இயேசு நோக்கி,
சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? இது என்னங்க கேள்வி? யோசிச்சு பாருங்க. இது என்ன ஒரு கேள்வி? 38 வருஷம் அவன் வியாதியா இருக்கிறான்னு ஏசாமிக்குமே நல்லா தெரியுது. வெகு காலமா இங்கே படுத்திருக்கிறான்ங்கிறதும் ஏசாமிக்கு தெரியுது. அப்படி சொஸ்தமாக வேண்டும் என்றுதான் அந்த இடத்துல என்ன செஞ்சிட்டு இருக்கிறான்? படுத்திருக்கிறான். முயற்சி செய்யறான். அந்த குளத்துல இவன் போய் குளிப்பதற்கு முன்பாக யாரோ ஒருவர் அந்த குளத்தில் குதித்து விடுகிறார்கள். 38 வருஷமா ஏமாற்றம் ஏமாற்றம் ஏமாற்றம். இது எல்லாம் ஏசாமி நன்கு அறிஞ்சு இப்ப அவனுட்டே கேட்கிறாரு, நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? பக்கத்தில் கேளுங்க, விரும்புகிறாயா? அப்ப இதுல இருந்து ஒண்ணு நல்லா தெரியுது. என்ன தெரியுது? என்ன தெரியுதுங்க? விரும்பணும். அல்லேலூயா. ஏதாவது ஒண்ணு ஆண்டவரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள நமக்கு வேண்டுமேயானால் முதலாவது நமக்கு விருப்பம் இருந்தா தான் கர்த்தர் நமக்கு நன்மை செய்யறாரு. அல்லேலூயா. அப்போ ஒரு விருப்பம் இருக்கிறவருக்கு தான் சுகத்தை கர்த்தர் கொடுக்கிறார். இப்ப இந்த காலை நேரத்துல ஆண்டவர் நம்மை பார்த்து அதைத்தான் கேட்கிறார். அல்லேலூயா. நமக்குள்ள பலவிதமான கேள்விகளோடு நம் தேவ சமூகத்தில் வந்திருக்கலாம். பல நாட்களாய் நெடுங்காலமாய் நான் ஜெபித்த ஜெபம், நான் ஏறெடுக்கிற காரியம், அநேக காரியத்தினால பல நாட்களாய் காத்திருக்கிறேன். இன்னும் எனக்கு அந்த காரியத்துல என்ன இல்ல, இன்னும் எனக்கு ஜெயம் இல்லையே, விடுதலை இல்லையே, ஆண்டவர் எனக்கு சுகம் தருவாரா என்று நாம் ஒருவேளை கேள்விக்குறியோடு உட்கார்ந்திருக்கலாம். ஆண்டவர் அந்த சப்பானியை பார்த்து, நீ சுகமாக வெண்டு விரும்புகிறாயா? நீ இந்த இடத்தை விட்டு எழும்பணும்னு உனக்கு ஆசை இருக்குதா? அல்லேலூயா. இந்த இடத்துல இருந்து நீ எழுந்து நடக்கணும், நீயும் மற்றவர்களை போல வாழணும், நீயும் சாதிக்கணும்னு உனக்கு விருப்பம் இருக்குதான்னு அந்த சப்பானியை பார்த்து ஏசாமி என்ன செய்யறாரு? கேட்கிறாரு. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. அன்றைய நாட்கள்ல நீங்க நல்லா கவனிங்க, குலம், அந்த குலம் இன்றைய நாட்களில் எதற்கு ஒப்பிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார் என்று கேட்டால் சபைக்கு ஒப்பிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார். அன்றைக்கு நீங்க பார்க்கும் பொழுது ஒரே ஒரு தூதன். ஆனா இன்றைக்கு சபையில யாருங்க? சர்வ வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. அன்றைக்கு அந்த தூதன் எப்போதாவது, நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, அந்த பெதஸ்தா குலத்துக்கும் சபைக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பாருங்க. அன்றைக்கு அந்த குலம் என்பது இன்றைக்கு இருக்கிற சபைக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு தூதன் என்று சொல்லப்படுகிறவர் இன்றைக்கு சர்வ வல்லமைக்கு சபைக்கு ஆண்டவர் தலைவராக இருக்கிறார். அன்றைக்கு அந்த குலத்தில் எப்போதாவது ஒரு தூதன் அந்த குலத்தை என்ன செய்வான்? வந்து கலக்குவான். ஆனா சபையில் அப்படி இல்ல. எப்பொழுதும் சுகம் தருகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். எப்பொழுதும் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அதைத்தான் சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார், தேவ சபையில் தேவன் எழுந்தருளி இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இங்கே கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். ஆண்டவர் இங்கே எப்பொழுதும் தங்கி இருக்கிறார். அதனாலதான் ஆண்டவர் சொல்கிறார், என்னை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேங்கிறார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பதற்காக தேவ சபையில் தேவன் இங்கே எழுந்தருளி இருக்கிறார். அன்றைக்கு குளத்தை கலக்கப்படும் பொழுது யாரு முதல்ல போய் அந்த குளத்துல கீழே இறங்குறாங்களோ அவங்களுக்கு தான் அற்புதம். ஆனா சபையில் அப்படி கிடையவே கிடையாது. அல்லேலூயா. அவரை தேடுகிற அனைவருக்கும் கர்த்தர் அற்புதம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். அவரை அண்டிக் கொள்கிற யாவருக்கும், அவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்கிற யாவருக்கும் என் இயேசு இன்றைக்கும் அற்புதம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கும் விடுதலை தருகிற தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கும் சுகம் கொடுப்பதற்கு இயேசு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆனா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? விரும்புகிறாயா? பக்கத்துல பார்த்து கேளுங்க, விரும்புகிறாயா? 38 வருஷமா படுக்க அவனுக்கு பழக்கம் ஆயிருச்சு. என்ன ஆயிடுச்சுங்க? ஆமா, பழக்கம். இப்ப பழக்கம் வழக்கமா மாறி அந்த 38 வருஷமா அவனுக்குன்னு ஒரு தனி இடத்தை அவன் பதிச்சு வச்சிருக்கிறான். அல்லேலூயா. அந்த இடத்துல அவனை தவிர யாரும் என்ன செய்ய முடியாது? உட்கார முடியாது. அவனுக்குன்னு தனி சீட் இருக்குது. இருக்கிற சீனியர்லயே அவன் தான் என்ன செஞ்சிருக்கிறான்? சூப்பர் சீனியர். நான் நினைக்கிறேன் புதுசா வந்த எல்லா வியாதியர்களுக்கு இவன் தான் பாடம் எடுத்திருப்பான். ஒரு கதையை வச்சிருப்பான். நான் எப்ப வந்தேன் தெரியுமா? அல்லேலூயா. 1983 என்ன செஞ்சிருக்கிறேன்? இந்த குளத்துல முத நான் தான் இந்த குளத்துல ஒரு தூதன் கலக்குவான்னு முத தெரிஞ்சதே யாருக்குதான்? நான் தான் எல்லாத்துக்கும் சொல்லி இருக்கிறேன். நான் சொல்லிதான் நிறைய வியாதி செஞ்சிருக்கிறாங்க வந்திருக்கிறாங்க. அப்படியான்னு கேட்கிறவன் என்ன செஞ்சுட்டே இருப்பான்? நன்மை வாங்குற வரைக்கும் தலையாடிட்டு கேட்டுட்டே இருப்பான். குளத்தை கலக்கும் பொழுது இவன் சூப்பர் சீனியரா இருக்கலாம். ஆனா நேத்து வந்தவன் டக்குன்னு என்ன செஞ்சான்? ஓடி போய் உள்ள உளுந்து சுகம் அடைந்து அவன் பாட்டுக்கு என்ன செஞ்சுட்டே இருக்கிறான்?
போயிட்டே இருக்கிறான். இவன் ஒரு நீண்ட நெடிய ஒரு கதையை வைத்திருக்கிறான். 38 வருஷம் அவனுக்கு பழக்கப்பட்டு போச்சு. அறுசுவை உணவு, அல்லேலூயா. வீட்டுல போனா ஒரே சோறுங்க. இங்க உட்காந்தா டெய்லி ஒவ்வொருத்தருக்கு கொண்டாந்து சாப்பாடு கொடுத்துட்டு போறாங்க. இன்னைக்கு கொண்டாந்து தயிர் சாப்பாடு கொடுக்குறான், நாளைக்கு இப்போ வந்து புளி சாப்பாடு கொடுக்குறான், திடீர்னு ஞாயிற்றுக்கிழமையான யாரோ ஒரு அம்மா சிக்கன் கொண்டாந்து கொடுக்குறாங்க, வெள்ளிக்கிழமையான இந்த வீட்டுல இருந்து சாப்பாடு வரும், அல்லேலூயா. திங்கக்கிழமையான இங்க இருந்து சாப்பாடு வரும்னு பல ருசி கண்ட நாக்கு, அல்லேலூயா. அலைய சொல்ல மாட்டீங்களா? பல ருசி கொண்ட நாக்கு இப்ப இந்த இடத்தை விட்டு போவதற்கு விருப்பமா இல்லையான்னு ஆண்டவராக இயேசுவுக்கு தெரியணும். அதனாலதான் இவன் நெடுங்காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்தும் அவனை பார்த்து கேட்கிறாரு, உனக்கு விருப்பம் இருக்குதா? அல்லேலூயா. இன்னைக்கு உங்களை பார்த்து கேட்கிற, சபைக்கு அதாவது சபைக்கு வருவதற்கு கூட நமக்கு ஒரு விருப்பம் இருக்கணுங்க. விருப்பம் இல்லாம கட்டாயப்படுத்தி என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்ன போது எப்படி இருந்துச்சாமா? மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு வரணும். ஆண்டவரை தேடுவதில் கூட நமக்கு என்ன இருக்கணும்? கிளம்பு கிளம்பு கிளம்பு, ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சு, எந்திரி 7 மணி, தூக்கம் அப்பதான் இழுத்து போது என்ன செய்யறது? 7 மணி 7:30 ஆகுது, 7 8 ஆகுது, இவன் வரமாட்டானாட்டுக்குது, இவன் வரமாட்டானாட்டுக்குது, அப்புறம் ஓங்கி உதைச்சு கிளப்பி அவனை கிளப்பி சர்ச்சுக்குள்ள கொண்டு வர்றதுக்குள்ள நம்ம சண்டை பண்ணிட்டு தான் ஆலயத்துக்குள்ள என்ன செஞ்சிருப்போம்? வந்திருப்போம். இங்க எங்க விருப்பத்தோடு வர்றதுக்கு நமக்கு எங்க வாய்ப்பு இருக்கு? ஆனா ஆண்டவர் நம்ம இடத்துல ஒரு கேள்வி கேட்கிறார். நீ ஆலயத்துக்கு வந்ததெல்லாம் ஓகே தான், விருப்பத்தோடு வந்திருக்கிறோமா? பக்கத்துல பாத்துக்கிட்டீங்க, விருப்பந்தமா தான் வந்திருக்கிறீங்களா? விருப்பத்தோடு வந்திருக்கிறீங்களா இல்ல வெறுப்பத்தோடு வந்திருக்கிறீங்களா? எனக்கு இன்னைக்கு வர்றதுக்கு விருப்பமே இல்லை, எங்க அம்மா என்னை கஷ்டப்பட்டு கூட்டிட்டு வந்துட்டாங்க. விருப்பம். ஆண்டவர் இன்னைக்கு உங்களை கேட்கிறார், விருப்பம் இருக்கா? விருப்பம் உள்ளவனுக்கு தான் கர்த்தர் சுகம் கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரை ஆராதிப்பதற்கு நமக்கு ஒரு விருப்பம் இருக்கணும். தேவனுடைய ஊழியம் செய்வதற்கு நமக்கு என்ன இருக்கணும்? ஒரு விருப்பம் இருக்கணும். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் அதைத்தான் சொல்ல, 13 14 15 வசனத்தை வாசிங்கன்னா, முந்தினவைகளை அதாவது பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி அதை ஆசையாய் தொடர வேண்டுமா? ஒரு ஆசை இருக்கணுமாமா. பக்கத்துல பார்த்து ஒரு ஆசை இருக்கணும். ஆமா, என்ன ஆசை இருக்கணும்? ஆண்டவரை நான் ஆராதிக்க போகிறேன், ஆண்டவரை பார்க்க போகிறேன் என்கிற ஒரு ஆசை மனசுக்குள்ள என்ன செய்யணுமாமா? பாட்டு பாடினா கூட ஆசையா பாடணுங்க. என்ன செய்யணும்? ஆமா, நம்ம எத்தனை பேர் என்னென்ன பாட்டு பாடுறோம், எவ்வளவு உணர்ந்து பாடுறோம். ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவருடைய பாட்டை எப்படி பாடணுமாமா? ஆசையா பாடணும். அதாவது விருப்பத்தோடு பாடணும். கட்டாயப்படுத்து பாடுங்க 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 பாடுங்க, கையை தட்டி பாடுங்க, கையை தூக்கி பாடுங்க, அல்லேலூயா. ஆராதனை பண்ணி பாடுங்க. அப்பதான் ஒன்றரை கண்ணில் முழிச்சு முழிச்சு பாக்குறது. கண்ணை மூடி பாடுங்க. ஆராதனை கண்ணை மூடுனா கூட அப்படியே யாரவனா நம்மளை பாக்குறானா? அல்லேலூயா. எதையுமே விருப்பத்தோட செய்யற பழக்கம் நம்மை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா போயிருச்சு. எல்லாமே கட்டாயப்படுத்துகிற காலகட்டத்தில் வந்துட்டோம். கையை தூக்கி பாடு, அல்லேலூயா சொல்லு, ஆமென் சொல்லு, அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி பாடு, நல்ல கையை தட்டி பாடுன்னு சொல்லி 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 இவரு சொல்லிட்டே தான் இருப்பாருன்னு சில நேரங்களில் நம்முடைய இருதயம் கடினப்பட்டு போயிருக்கிறது. ஆனா வேதம் இங்க சொல்லுகிறது, எதை செய்தாலும் அதை ஆசையா செய்யணும். பக்கத்துல சொல்லுங்க, ஆசையா செய்யுங்க. ஆண்டவருக்கு நீங்க எதை செஞ்சாலும் ஆசையா செய்யணும். ஆசையா செய்யாத, விருப்பம் இல்லாம செய்கிற எதுவும் ஒரு பிரயோஜனத்துக்கும் இல்ல. அல்லேலூயா. அதனாலதான் ஏசாமி கேட்கிறாரு, 38 வருஷம் வியாதின்னு அவருக்கு தெரியும், நெடுங்காலமா இங்கேயே படுத்திருக்கிறான்னு தெரியும். ஆனா அவருக்குள்ள இருந்த ஒரு சந்தேகம், இவன் இங்க இருந்து இப்ப வருவதற்கு ஆயத்தமா இருக்கிறானா? இங்கேயே நல்லா வாழ்ந்துட்டானே, இங்கேயே நல்லா இருக்கிறானே, இனி 38 வருஷத்துக்கு அப்புறம் போய் இனி சுகம் அடைஞ்சு வேலை தேடி இனி வேலை கிடைச்சு, ஐயோ இனி டெய்லி வேலைக்கு போகணுமா? 6 மாசம் வீட்டுல இருந்துட்டு திரும்ப வேலைக்கு போற மாதிரி இருந்தா நமக்கே எப்படி இருக்குது? 6 மாசம் வீட்டில இருந்து சொகுசு கொண்ட சரீரம், படுத்து படுத்து தூங்கி எந்திரிச்ச சரீரம், இப்ப 7வது மாசம் கழிச்சு வேலைக்கு போக சொன்னா எப்படி இருக்குது? உடம்பு சோம்பேறித்தனமா இருக்குது. 2 நாள் சனி ஞாயிறு லீவ் விட்டு திங்கக்கிழமை பிள்ளைகளுக்கு ஸ்கூல் அனுப்பி பாருங்க, எவ்வளவு கஷ்டமா இருக்குது. 2 நாள் தூங்கி எந்திரிச்சிங்க, திங்கக்கிழமை என்னென்ன சேட்டை பண்றாங்க. 38 வருஷம் ஒரு இடத்துல படுத்திருக்கிறான். உடம்பு எப்படி இருக்கும்? அவன் நினைச்ச நேரமெல்லாம் தூங்கி இருப்பான். அல்லேலூயா. அவனை தட்டி எழுப்பி சாப்பாடு கொடுத்துட்டு போயிருப்பாங்க. இவன் சமைக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அவனை தட்டி எழுப்பி, சார் சாப்பாடு வந்துருச்சு. என்ன சாப்பாடு? தக்காளி சாப்பாடு. தக்காளி சாப்பாடு வேண்டாம், நீ போமா. அடுத்தது ஒருத்தர், சார் சாப்பாடு. என்ன சாப்பாடு? சிக்கன் ரைஸ். ஓகே, கொடுத்துட்டு போங்க. நினைச்சு பாருங்க, அவன் விரும்புகிறபடி எல்லாம் சாப்பிட்டு இருப்பான். அவனுடைய விரும்புகிறபடி எல்லாம் 38 வருஷம் அவனுடைய வாழ்க்கை அவனுக்கு பழக்கமாகி விட்டது. அவனை பார்த்தான் இயேசு கேட்கிறாரு, அல்லேலூயா. என்ன கேட்கிறாரு? சுகமாக விரும்புகிறாயா? அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, பிரசங்கம் பண்ற அந்த நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, அற்புதம் பிரசங்கம் பண்றவங்களால அற்புதம் நடக்கிறது இல்ல. அதை நீங்க தப்பா புரிஞ்சுக்க கூடாது.
நான் பிரசங்கம் பண்றதுனால அற்புதம் உங்களுக்கு என்ன செய்யாது. நீங்க விருப்பத்தோடு கேட்கறீங்க பாத்தீங்களா, அந்த விருப்பத்தோடு கேட்கிறவர்களுக்கு தான் கர்த்தர் அற்புதத்தை செய்யறார். உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு தெரியல. பிரசங்கம் பண்றதுனால ஜனங்களுக்கு அற்புதம் வருவதில்லை. அந்த பிரசங்கத்தை விருப்பத்தோடு கேட்கணும். இவர் 3/4 மணி நேரம் பேசுவார், பேசட்டும் அப்படின்னு நம்ம இல்லாம அந்த வசனத்தை ஒவ்வொன்றையும் நம்ம என்ன செய்யணுமாமா, ஆசையோடு. ஒவ்வொரு வாக்குத்தத்தங்கள் வந்தாலும், ஒவ்வொரு கடிந்து கொள்ளுகிற உபதேசங்கள் வந்தாலும், ஆண்டவர் நம்மை சரிப்படுத்துகிற உபதேசம் வந்தாலும், அதை விருப்பத்தோடு ஏற்றுக்கொள்ளுகிற பக்குவம் இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் விடுதலை ஆக்குகிறார். அல்லேலூயா. அப்போ நமக்குள்ள ஒரு விருப்பம், ஆண்டவரை தேடுவதற்கும் கர்த்தருடைய வசனத்தை பார்ப்பதற்கும் என்ன இருக்கணுமாமா, ஒரு விருப்பம் இருக்கணும். அதனாலதான் அவருடைய நாமத்தை நாம் பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த இடத்திலும், நீங்க எந்த இடமா இருந்தாலும் அங்க கர்த்தர் வருகிறார். அல்லேலூயா. ஏன் தெரியுங்களா, ஆண்டவருக்கு தெரியும். அதாவது பிரசங்கம் பண்றவங்க எப்பொழுதும் கர்த்தரை உயர்த்தி தான் பிரசங்கம் பண்ணுவாங்க. இன்னைக்கு நிறைய கோடாங்கி பிரசங்கியார் வந்துட்டாங்க. அவங்கள பத்தி நான் பேசல. தன்னை பத்தியே பேசுற பிரசங்கியார்கள் எப்பொழுதும் நான் வீடு வாங்கிட்டேன், கார் வாங்கிட்டேன், பங்களா வாங்கிட்டேன், ஹல்லேலூயா, இங்கிலாந்து போனேன், ஜப்பான் போனேன், ஹல்லேலூயா அப்படிங்கிற பிரசங்கியாரை பத்தி பேசல. இந்த பலிபீடத்தில் நின்று கர்த்தரை பத்தி பேசுகிற எல்லாரும் யாரை உயர்த்தி தான் பேசுவாங்க, கர்த்தரை உயர்த்தி தான் பேசுவாங்க. கேட்கிற ஜனங்கள் விருப்பத்தோடு அவரை உயர்த்தி பேசுகிற இடத்துல ஜனங்கள் விருப்பத்தோடு அந்த வசனத்தை நீங்க ரிசீவ் பண்ணீங்கன்னா அந்த வார்த்தை உங்களை விடுதலையாக்கும். அதனாலதான் யோவான் சொல்றாரு, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன செய்யும், சத்தியம் தான் விடுதலையாக்கும். அப்போ உங்களுக்கு விருப்பம் இருக்கணும். என்ன இருக்கணும்? ஆமா, நீங்களே உங்க கையை மனசாட்சி மேல வச்சு சொல்லுங்க, எனக்கு விருப்பம் இருக்கணும். இது வரைக்கும் விருப்பம் இல்லாம தான் சில நேரத்தில் சர்ச்சுக்கு வந்திருக்கிறேன், இனி விருப்பத்தோடு வரப்போற, ஆசையோடு வரப்போற. இங்க பாத்தீங்கன்னா பைபிள்ல 10ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் 24ல நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் என்று கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறார். அப்ப விருப்பம், நீதிமான் விரும்புகிறதை கர்த்தர் என்ன செய்யறாரு, அவர் கொடுக்கிறார். மத்தேயு 15:28ல நீ விரும்புகிறபடியெல்லாம் உனக்கு என்ன செய்யுது, உனக்கு ஆக கடவுது. அப்போ ஆண்டவர் நம்மளுடைய விருப்பங்களையும் நம்ம விரும்புகிற காரியத்தையும் அவர் நமக்கு செய்கிறார். சங்கீதம் 20:4ல சொல்றாரு, அவர் உன்னுடைய மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருளி. அல்லேலூயா. அவருடைய மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருளி. என்ன வசனங்க, அதை வாசிச்சு பாருங்க. சங்கீதம் 20:4, மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருளி உமது ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுவாராக. அப்போ உங்களுடைய மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுகிறார். இந்த மாதத்துல 7வது மாதத்துல கர்த்தர் நமக்கு சொல்கிறாரு, நீங்கள் விரும்பினால் இந்த மாதம் உங்களுக்கு விடுதலை தருகிற அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நீங்கள் விரும்பினால் இதுவரை இல்லாத ஒரு அற்புதத்தை இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு செய்வதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். நீங்கள் ஆசைப்பட்டால் உங்களுடைய காரியத்திலிருந்து சில காரியத்திலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்க போகிறார். நீங்கள் விரும்பினால் இதுவரை கிடைக்காத சில நன்மைகள் நம்மளுடைய வீடுகளில் வந்து நமக்கு சேர போகிறது. ஆனா ஆண்டவர் நம்மிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறார், விருப்பம் இருக்கா? 38 வருஷமா இருக்கிற பெதஸ்தா குளத்துல படுத்து தூங்கி கொண்டிருந்த அந்த சப்பானியை பார்த்து, தம்பி நீ நெடுநாளமா இருக்கிறது என்பதை அறிந்திருக்கிறேன், எனக்கு தெரியுது, உனக்கு வியாதி என்பது தெரிகிறது, உன்னால நடக்க முடியலங்கிறது தெரியுது. ஆனா எனக்குள்ள ஒரு கேள்வி, உனக்கு இந்த காரியத்தில் இருந்து நீ எழும்ப வேண்டும் என்று உனக்கு விருப்பம் இருக்கா? நீயும் மற்றவர்களை போல சாதிக்க வேண்டும் என்கிற ஒரு விருப்பம் உனக்கு இருக்கா என்று கர்த்தர் கேட்கிறார். வாலிப பிள்ளைகளை பார்த்து கேட்கிறார், உங்களுக்கு விருப்பம் இருக்கா? ஏதாவது ஒன்று ஆண்டவருக்காக செய்யணுங்கிற விருப்பம் இருக்கா? ஒரு துடிப்பு இருக்கா? கர்த்தர் உங்களை பார்த்து கேட்கிறார். ஆண்டவர்கிட்ட என்ன பதில் சொல்ல போறீங்க? என்ன சொல்ல போறீங்க? அதே சந்தேகத்தோட சொல்றீங்க. இருக்கு. சத்தமா சொல்லுங்க, இருக்கு. சத்தமா சொல்லுங்க, இருக்கு. ஆண்டவருக்காக ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் இருக்கு. அல்லேலூயா. ஒரு 2 காரியங்கள் இல்லாட்டி 3 காரியங்கள் ஒரு 20 நிமிஷத்துல நான் சொல்ல போறேன். என்ன காரியம்? அப்படி ஒரு வேளை ஆண்டவர் நமக்கு நன்மை செய்வதில் சில காரியங்கள் ஏற்பட்டிருந்தாலும் இந்த ஒரு 7வது மாதத்தில் ஆண்டவர் நமக்கு நன்மை செய்ய போகிறார். முதல் காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, காலங்கள் ஒருவேளை கடந்து போயிருச்சே பாஸ்டர், ரொம்ப நாளா ஒரு விஷயத்துக்காக நான் ஜெபம் பண்ணி இப்ப இந்த ஜெபத்தையே நான் செய்யறதையே என்ன செஞ்சுட்டேன், விட்டுட்டேன். ஒருவேளை இது தேவனுக்கு விருப்பம் இல்லை போல அப்படின்னு நினைச்சு சில விஷயத்த நான் ஜெபம் பண்றதே இப்ப நான் விட்டுட்டேன். ரொம்ப நாளா ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன், ஆனா அந்த ஜெபத்துக்கு என்ன கிடைக்கல, பதில் கிடைக்காதனால இப்ப எனக்கு அந்த ஜெபமே என்ன செய்யறது இல்ல, நான் பண்றது இல்ல, விட்டுட்டேன். காலங்கள் கடந்து போயிருச்சோன்னு ஒருவேளை நீங்க கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் உங்களுக்கு இந்த 7வது மாதத்தில் நன்மை செய்ய போறார். நீங்க அந்த புத்தகத்தை எடுத்து வச்சுக்கோங்க. அந்த யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம்
6வது வசனத்தை வாசிங்களே. வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி. நல்ல கவனிங்க, இங்க ஒரு மனிதன் 38 வருஷம் ஆயிருச்சு, பல ஆண்டுகள் கடந்து போயிருச்சு, ஆனாலும் இவனுடைய விருப்பம் நிறைவேறவில்லை, இவனுடைய தேவைகள் சந்திக்கப்படவில்லை, இவனுடைய வாஞ்சைகள் என்ன செய்யல, வாய்க்கவில்லை, இவனுடைய வியாதி சுகமாகவில்லை, இவன் ஒரு ஒரு முடவனாக இருக்கிறான். எழுந்திருச்சு அவனால் என்ன செய்ய முடியல. எத்தனை வருடம் பாஸ்டர் நான் இன்னும் காத்திருக்கிறது, இன்னும் எத்தனை ஆண்டு காலம் இந்த பிரச்சனையில் நான் சிக்கி கொண்டிருக்கிறது, இன்னும் எத்தனை ஆண்டு காலம் நான் இப்படியே போயிட்டே இருக்கிறது. நமக்குள்ள அநேக கேள்விகள். இன்றைக்கு கர்த்தர் இந்த கேள்விக்கு ஆண்டவர் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார். ஹல்லேலூயா. சில காரியத்துக்கெல்லாம் நம்ம ஜெபம் பண்றதை அப்படியே விட்டுட்டோம். ஆனா இந்த மாசத்துல ஆண்டவர் நமக்கு தீர்க்கதரிசனமா சொல்றாரு, எத்தனை காலங்கள் கடந்து போயிருந்தாலும் இன்றைய நாள்ல நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அவர் சொல்றாரு, உங்களுடைய மன விருப்பத்தின்படி நான் உனக்கு செய்ய போறேன், உங்களுடைய மன விருப்பத்தின்படி நான் உங்களுக்கு கட்டளையிட போகிறேன். அல்லேலூயா. எத்தனை ஆண்டுகள் கடந்திருந்தாலும் கவலை இல்லை. எத்தனை காரியங்கள் உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள் பல நாட்களா அது தடைப்பட்டு போச்சு, இனி எல்லாம் எனக்கு அந்த பொருள் கிடைக்குன்னு எனக்கு நம்பிக்கையே இல்லை பாஸ்டர், அது போனது போனா போகுது அப்படின்னு நானே என் மனசை தேர்த்திக்கிட்டேன் அப்படின்னு நினைக்கிற காரியங்களை கூட நீங்கள் விருப்பப்பட்டால் இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. 12 வருஷம் ஒரு பெரும்பாடு உள்ள ஸ்திரீ, எத்தனை வருஷங்க, 12 வருஷம் அவளுக்கு மாத்திரம் தெரிந்தது, அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் நான் தொட்டால் எனக்கு என்ன வந்துடும், சுகம். அவள் விருப்பப்பட்டாள், ஆனா அவளுடைய விருப்பம் பூர்த்தி செய்யப்பட முடியாத ஒரு இடத்தில் அவள் சிக்கி கொண்டு இருந்தாள். நல்லா கவனிங்க, ஜன கூட்டம், இவளுக்கோ பெரும்பாடு, உதரப்போக்கு, என்ன செய்யறதுனே தெரியல. அவைகளின் மத்தியிலும் பலவீனத்தின் மத்தியிலும் அவளுக்குள்ள ஒரு விருப்பம் இருந்தது, எனக்கு இந்த வியாதியிலிருந்து சுகமாகணும். அல்லேலூயா. அதற்கு ஒரே வழி என்ன தெரியுமா, அவருடைய வஸ்திரத்தை தொட்டுட்டா கூட போதும், எனக்கு ஒரு நன்மை நடந்துடும் என்ற விருப்பத்தோடு கடினமான நேரத்திலையும் அவருடைய வஸ்திரத்தை தொட்டு கர்த்தர் அவளை சுகமாக்கினார். அலை சொல்ல மாட்டீங்களா? 18 வருஷம் நிமிர முடியாத கூனி அப்படியே குமிஞ்சுட்டே தான் போவா. என்ன செய்வாளுங்க, நீங்க பார்த்துருக்கிறீங்களா? நீங்க கிராமங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வயதான சில தாய்மார்கள் தகப்பன்மார்கள் பார்த்தீங்கன்னா இப்படியே குமிஞ்சிட்டே போயிருக்கிற பார்த்துருக்கீங்களா? எந்திரிச்சு இப்படி நிமிர முடியாது. 18 வருஷம் நிமிர முடியாத ஒரு கூனி. அவள் நினைத்தால் அவ்வளவுதான் என் வாழ்க்கை. ஆனால் 18 வருஷம் ஆயிருந்தாலும் ஆண்டவர் அவளை சந்தித்த அந்த நேரத்தில் 18 வருஷமாய் நிமிர முடியாத கூனிக்கு கர்த்தர் அற்புதத்தை செய்தார். 38 வருஷமா படுத்த படுக்கையில இருந்த பெதஸ்தா குளத்துல இருந்த அவனை கர்த்தர், சப்பானியா இருந்த அவனை கர்த்தர் ஒரு பெரிய சுகம் கொடுத்து அவனை எழுப்பினார். 40 வருஷம் அலங்கார வாசல்ல பிச்சை எடுத்து கொண்டிருந்தான் அப்போஸ்தலர்ல. 40 ஆண்டு காலம் அவன் பிறந்ததிலிருந்து அவன் முடவனாய் இருந்தவனை கர்த்தர் அவனை தூக்கி அவனை எழுப்பினார். அவனுடைய கைகளும் கால்களும் பலன் கொண்டது என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அல்லேலூயா. 430 ஆண்டு காலம் அந்த எகிப்தியர்கள் எகிப்தியத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைப்பட்டு கடந்திருந்தார்கள். 430 வருஷம் ஆயிருச்சேன்னு என்ன செய்யல, ஆண்டவர் சும்மா இருக்கல. காலங்கள் கடந்து போயிருந்தாலும் விருப்பம் இருந்தா கர்த்தர் தேடி வந்து நம்மை ஆஸ்வதிப்பதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு 100 வயசு, சாராளுக்கு 90 வயசு. காலங்கள் அவருக்கு ஒரு 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 பொருட்டல்ல. இன்றைக்கு ஆண்டவர் நம்மளிடத்துல தீர்க்கதரிசனமாய் பேசுகிறார். ஒருவேளை பல காரியத்தினால சில காரியத்துல பல ஆண்டுகள் ஒருவேளை உங்களுக்கு இன்னும் கிடைக்கலையே என்று நீங்கள் ஒருவேளை அந்த ஒரு விஷயத்துல நீங்கள் சோர்ந்து போய் இருக்கலாம். ஆனா விருப்பப்பட்டீங்கன்னா கர்த்தர் நன்மை செய்வார். ஆண்டவர் நம்முடைய ஆலயத்தில் நன்மை செய்து கொண்டு வருகிறார். அல்லேலூயா. குழந்தை பாக்கியம் இல்லாத பிள்ளைகளுக்கெல்லாம் கர்த்தர் குழந்தை பாக்கியம் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. டாக்டருங்களே கஷ்டம்னு சொன்ன இடத்துல எல்லாம் கூட கர்த்தர் அற்புதம் செஞ்சிருக்கிறார். ஆனா அவர் நம்ம இடத்துல என்ன எதிர்பார்க்கிறார்? விருப்பத்தை எதிர்பார்க்கிறார். யாருடைய விருப்பத்தை? என்னுடைய விருப்பத்தை. எனக்கு ஒரு நன்மை நடக்க வேண்டுமேனால் என்னிடத்தில் அவர் விருப்பத்தை அவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. காலங்கள் போய்விட்டதோ என்று நீங்கள் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தரிடத்தில் நேரத்தை செலவு செய்யுங்க. பக்கத்துல சொல்லுங்க, காலங்கள் போயிருச்சோன்னு கலங்க வேண்டாம். இருக்கிற காலத்துல ஏசப்பாவோடு நேரத்தை செலவு பண்ணுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. காலங்கள் கடந்து போய் விட்டதோ என்று கலங்க வேண்டாம். இருக்கிற காலத்தை தேவனுக்கு நேராக என்ன செய்யுங்க, செலவு செஞ்சீங்கன்னா
38 வருஷம் ஆயிருந்தாலும் கர்த்தர் நம்முடைய பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் அற்புதம் செய்கிற தேவன் இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். அப்போ நம்ம ஆண்டவரோடு கூட நேரத்தை என்ன செய்யணும்? நீங்க 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்களேன். 7. அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. வாசிங்க. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். நல்லா கவனிங்க. இங்க ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்கிறாரு, உனக்கு விருப்பமானு கேட்கிறாரு. இவன் என்ன சொல்லியிருக்கணும்? விருப்பம்னா விருப்பம் சொல்லியிருக்கணும், எஸ்ன்னு சொல்லியிருக்கணும், இல்லாட்டி நோன்னு சொல்லியிருக்கணும். ஆனா இவன்கிட்ட ஒரு பெரிய ஸ்டோரி இருக்குது. நல்லா கவனிங்க. கஷ்டப்படுற எல்லாத்திட்டையும் ஒரு கதை வச்சிருப்பாங்க. பார்த்துருக்கிறீங்களா? ஏமா உங்களுக்கு இந்த கஷ்டம், அது ஏன் கேட்குறீங்க, அது ஏன் கேட்குறீங்க, எங்கள் வீட்டில் எப்படி வாழ்ந்தேன்னு தெரியுமா, எப்படி இருந்தேன்னு தெரியுமா, எப்படி பண்ணணும்னு தெரியுமா, நான் ஆரம்பித்தோம்னா ஒவ்வொரு கதை, அது கதைன்னு சொல்ல முடியாது, கஷ்டப்பட்ட அனுபவம் கட்டாயம் இருக்கும். ஆனா இங்க ஆண்டவர் உனக்கு விருப்பமானு கேட்கிறாரு. அதுக்கு முன்னாடி சொல்லிட்டாரு, இவன் நெடுங்காலமாய் வியாதியஸ்தன் என்று முன்கூட்டியே ஏசப்பா என்ன செஞ்சிருந்தாரு, அவனை அறிந்துதான் கேட்கிறாரு. ஆனா இவன் என்ன சொல்றான்? அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்துல கொண்டு போய் விடுவதற்கு ஒருவரும் இல்லை, நான் போலான்னு நினைச்சா கூட எனக்கு முன்னாடி எவனா ஒருத்தன் போய் அந்த குளத்துல என்ன செஞ்சிடறான், விழுந்துடுறான். அதனால என்னால என்ன செய்ய முடியல, என்னால சுகமடைய முடியவில்லை. ஆனா ஆண்டவர் அவனை கேட்டாரு, உனக்கு விருப்பமா இல்லையா? அதுதான் இப்ப கேள்வி. அல்லேலூயா. இப்ப உங்களுக்கு அற்புதம் வேணுமா வேண்டாமா? இப்ப வந்து எனக்கு வீடு கிடைக்கணுமா கிடைக்காதாங்கிறது விருப்பத்தை விட மத்தவனுக்கு வீடு கிடைச்சிடக்கூடாதுங்கிறதுல நம்ம உறுதியா இருக்கிறோம். அல்லேலூயா. நமக்கு வேலை கிடைக்குதா இல்லையாங்கிற விருப்பத்தை விட எங்கூட இருக்கிறவனுக்கு வேலை கிடைக்க கூடாது ஆண்டவரே அப்படிங்கிறது நம்ம அதிக விருப்பத்தோடு இருக்கிறதுனாலதான் நம்ம விருப்பத்தை கர்த்தர் பெண்டிங்ல போட்டு வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. அப்போ நமக்கு தேவை என்னவோ அதை கர்த்தர் நம்மளிடத்துல கேட்கிறாரு. உனக்கு விருப்பமா? ஆமா ஆண்டவரே, 38 வருஷமா என்ன செஞ்சிருக்கிறேன், படுத்திருக்கிறேன், எனக்கு ஒரு நன்மை செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லியிருந்தா உடனே கர்த்தர் நன்மை செஞ்சிருப்பா. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. அங்கே தூதன் வரவில்லை, அங்கே இவன் குளத்திலேயே இறங்கல, அவன் எங்கே இருந்தானோ அங்கே அவனுக்காக மாத்திரம் இயேசு வந்தார், அவனோடு பேசினார். அல்லேலூயா. அவனை தொட்டார், அவனையே கர்த்தர் செஞ்சாரு. ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செஞ்சு அவனுக்கு சுகம் கொடுத்தார், திரும்ப போயிட்டார். வேற யார்கிட்டையும் பேசினதாக அந்த சரித்திரத்தில் எழுதப்படவில்லை. காலங்கள் கடந்து போய் விட்டதோ என்று கலங்க வேண்டாம். காலங்கள்னால அநேக பணத்தை நான் விரைக்கிரயமாக்கிட்டேன், என்னுடைய நேரத்தை நான் வீணடிச்சிட்டேன், என் பணத்தை நான் நஷ்டப்படுத்திட்டேன், என் நேரத்தை நான் ஆண்டவருக்கு என்று கொடுக்காம போயிட்டேன், காலங்கள் கடந்து போய் விட்டதே, இனி என்னால என்ன செய்ய முடியும் என்று கலங்க வேண்டாம். காலத்தை தேவனுக்கு நேராக செலவு செய்யுங்கள். அல்லேலூயா. இங்கே அவன் 38 வருஷமா மனிதர்களோடு பேசி 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 சீனியர்லயே சூப்பர் சீனியர் ஆயிட்டான். 38 வருஷத்துல தான் அவனுக்கு ஒரு நன்மை நடக்குது. அவன் அந்த 38 செகண்ட் தேவனோடு நேரத்தை செலவு பண்ண பாத்தீங்களா, அந்த 38 நிமிஷம் இயேசுவோடு பேசின அந்த செகண்ட்ல கர்த்தர் அவனுக்கு ஒரு சுகத்தை கர்த்தர் கட்டளையிட்டார். அல்லேலூயா. காலங்கள் கடந்து போயிடுச்சுன்னு கலங்க வேண்டாம், எனக்கு ரொம்ப வயசாயிருச்சேன்னு சோர்ந்து போக வேண்டாம், நிறைய பணம் என்னால் விரயமாயிருச்சேன்னு கலங்க வேண்டாம், எனக்கு ஒரு அற்புதம் நடக்குமா, எனக்கு ஒரு குழந்தை கிடைக்குமா, எனக்கு ஒரு திருமண வாழ்க்கை நடக்குமா, என் பிள்ளைகள் நல்லா படிப்பாங்களாங்கிற எந்த கவலையும் வேண்டாம். இந்த கவலையெல்லாம் கர்த்தர் மேல வச்சுட்டு நேரத்தை தேவனோடு செலவு செய்யுங்கள். அல்லேலூயா. நீங்கள் நேரத்தை தேவனோடு செலவு செய்யும் பொழுது 38 செகண்ட்ல 38 வருஷமா சுகமாகாத வியாதி 38 செகண்ட் இயேசுவோடு பேசின பிறகு ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்தார். அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? நம்ம மனிதர்களோடு பேசுவதை குறைத்து கொள்ள வேண்டும். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, அல்லேலூயா. ஆனா நம்மளால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. சும்மா இருந்தா கூட போன் பண்ணி பேசுற அளவுக்கு நமக்கு நேரம் இருக்குது. ஆனா தேவனோடு நேரம் செலவு செய்வதற்கு நமக்கு என்ன இல்ல. இதுதான் இப்ப இருக்கிற இங்க பிரச்சனை, நடைமுறை பிரச்சனை இதுதான், பிராக்டிக்கல் பிரச்சனை இதுதான். அல்லேலூயா. நமக்கு தெரியுது எந்த இடத்துல வழி நமக்கு இருப்பது என்பது நமக்கு நல்லாவே தெரியுது. ஏன் ஆசீர்வாதத்திற்கு நான் எந்த வழியில போனா எனக்கு நன்மை நடக்கும், எனக்கு சுகம் நடக்கும், எனக்கு அற்புதம் நடக்கும் என்பது எனக்கு தெரியுது. ஆனாலும் இந்த மனசு என்னை அந்த வழியில் நடக்க என்ன செய்ய மாட்டேங்குது,
விட மாட்டேங்குது. இதுதான் பிரச்சனை. மனுஷங்களோடுனா மணிக்கணக்கா பேசுறோம். என்னங்க, மணிக்கணக்கு. ஹல்லேலூயா. நீங்க பேசி முடிச்சுட்டு வீட்டில் வந்து பாருங்க, ஏதாவது ஒரு 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இருக்குமான்னு கேட்டு பாருங்களேன். இருக்காது. பேசி முடிச்சுட்டு வந்ததுனால நம்ம பேசுனதை உன்னிப்பா கேட்டுட்டு அவன் 4 பேத்துக்கு 5 பேத்துக்கு சொல்லுவானே ஒழிய இதனால 10 பைசாவுக்கு நமக்கு பிரயோஜனம் இல்ல. இன்றைக்கு கர்த்தர் நம்ம இடத்துல பேசுகிறார். காலங்கள் கடந்து போய் விட்டதோ என்று என்ன செய்ய வேண்டாம், கலங்க வேண்டாம். கர்த்தர் இடத்துல நேரத்தை என்ன செய்யுங்க, நீங்கள் செலவு செய்யுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தரோடு செலவு செய்கிற அந்த நேரம் தான் நம்மளுடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நம்ம எதோட நேரத்தை செலவு பண்றோம் யோசிச்சு பாருங்க. நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம், எதோட நேரத்தை செலவு பண்றோம்? செல்போனு. அவங்க சொல்லுங்க, அவங்க எதில் நேரத்தை செலவு பண்றீங்களோ அதை சொல்லுங்க, தெரிஞ்சுக்கலாம். வேலைத்துல செலவு பண்றோம். கேர்ள்ஸுங்களா? பேசுறதுல செலவு பண்றோம். வேற தூக்கத்துல நேரத்தை செலவு பண்றோம். அப்புறம் ஏங்க, நாய்க்குட்டியோடலாம் நேரத்தை செலவு பண்றானுங்க. குளிச்சு விடுறது, அதை ரெடி பண்றது, துவட்டி விடுறது 1 மணி நேரம் ஆயிருது. வீட்டில் ஒரு நாய் வளர்த்துறேன்னு வைங்க, ஒரு பேச்சுக்காக சொல்கிறேன். வீட்டில் ஒரு நாய் வளர்த்துறீங்க, அந்த நாயை குளிச்சுட்டு அதை குளிப்பாட்டி அல்லேலூயா திரும்ப அதெல்லாம் ரெடி பண்ணி அதை தொடச்சுட்டு அப்படி புஃப்னு வைக்கிறதுக்கு 1 மணி நேரம் நாயோட செலவு பண்ணுறோம். ஒருவேளை நான் வீட்டில் ஆடு மாடு வளர்த்தனா அந்த ஆடு மாட்டோட எவ்வளோ நேரம் செலவு பண்ணுறோம்? 1 மணி நேரம் செலவு பண்ணுறோம். காலையிலேயே எந்திரிச்சு அதுக்கு வக்கிப்புல் போட்டு திரும்ப கொண்டு வந்து தண்ணி, அந்த கல்நீர் தண்ணிலாம் கொண்டாந்து ஊற்றி ஹல்லேலூயா. அப்புறம் காலையில் அது நல்லா இருக்கிற நேரத்தில், யாரும் எந்திரிக்காத நேரத்தில் பாலை பீச்சி ஹல்லேலூயா அதை கொண்டு வந்து விற்று எவ்வளோ நேரம் செலவு பண்ணுறோம்? மிருகங்களோடு செலவு பண்ணுற நேரத்தை கூட உயிருள்ள தேவனோடு நம்ம நேரத்தை என்ன செய்யறதில்ல. ஹல்லேலூயா. சொல்லுங்களேன். நம்ம செலவு பண்ணுறது இல்லை. அப்புறம் எங்கே போய் நம்மளுடைய விருப்பமெல்லாம் நிறைவேற போகுது? ஆசை இருக்குது அரசன் ஆகணும்னு. என்ன இருக்குதுங்க? கலெக்டர் ஆகணும் பாஸ்டர். யாரை கேட்டாலும் கலெக்டர் ஆகணும், யாரை கேட்டாலும். ஆசையெல்லாம் இருக்குத்தான் செய்யுது. அம்சம் நமக்கு எப்படி இருக்குது? எப்படி இருக்குதுங்க? படிக்கிறது இல்லை, ஸ்கூலுக்கும் போறது இல்லை. அப்படியே ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாலும் பெற்றோர்கள் பிள்ளைங்க எத்தனாவது படிக்கிறாங்கன்னு தெரியுறது இல்லை. அந்த டைரியில நம்ம பெற்றோருடைய சைனும் போடுறது இல்லை. ஆனா என் பிள்ளை என்ன செய்யணும்? கலெக்டருக்கு படிக்கணும். எங்க இருந்து கலெக்டருக்கு படிப்பான்? ஹல்லேலூயா. நம்ம பிள்ளை என்ன செய்யறது இல்லை, ஃபீஸ் கட்டிட்டா போதும், அவளுக்கு துணிமணி வாங்கி கொடுத்துட்டா போதும், என் பையன் படிச்சுக்குவான் நம்ம நினைக்கிறோம். ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த பிறகு இன்னைக்கு என்னடா சொல்லி கொடுத்தாங்க, அந்த ஹோம்ஒர்க் நோட்டை எடுத்துட்டு வா, வாரத்தில் 1 நாள் 2 நாளாவது நம்ம ஏதாவது பிள்ளைகள் நம்ம என்ன செய்யறோம், விசாரிக்கிறோமா? அப்படியே விசாரிச்சா கூட பிள்ளைங்க உட்கார்ந்து கேட்கறாங்களா, தலைக்கு மேல வளர்ந்துட்டாளுங்க. எப்பா உனக்கு என்ன தெரியும், நீ கம்முன்னு இரு. உனக்கு நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறேன், நீ காலேஜ் போயிருக்கிறியா என்னைக்காதும்? இல்லை சாமி நான் காலேஜே போனது. அப்போ உனக்கு என்ன தெரியும், வாயை மூடிட்டு நான் போய் படிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற பிள்ளைகளும் இந்த காலத்தில் என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. அப்போ நம்ம என்ன செய்ய முடியும்? ஆசை நமக்கு ரொம்ப பெருசா இருக்குது. ஆனா நம்மை சுற்றி நடக்கிற நிகழ்வுகள் எதுவுமே நம்முடைய ஆசையும் கனவுகளையும் நிறைவேற்றுவதற்கு சாத்திய கூறுகள் இல்லாத ஒரு சூழ்நிலையை நாம் உருவாக்கி வைத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இதை கர்த்தர் மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். நமக்கு நல்லா கவனிச்சு பாருங்க. நம்மளுடைய மென்டாலிட்டியை சொல்றேன், நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. நமக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லை அப்படின்னா அதனால நமக்கு ஒரு கொஞ்சம் வருத்தம். ஏதோ ஒரு ஆசீர்வாதம், ஒரு வீடோ இல்லை ஒரு குழந்தையோ இல்லை ஏதாவது ஒரு தேவைகளோ நமக்கு இல்லைன்னா அது நமக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தம் தான். வருத்தம் தானே, கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அந்த வருத்தம் அது ஒரு வகையான வருத்தம். நமக்கு இல்லாதது இன்னொருத்தர்கிட்ட இருந்துச்சுன்னா அது இன்னை விட வருத்தம். உங்களுக்கு புரியுதுங்களா? ஏங்க 2 பேர் ஒன்னா படிக்கிறீங்க, 2 பேர் நல்லா டெய்லியும் ஸ்கூலுக்கு போயிருப்பீங்க, டெய்லியும் ஒன்றத்தான் வந்திருப்பீங்க. இப்போ உங்களை விட உங்க பக்கத்தில் இருக்கிற அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்துட்டா எப்படி இருக்கும்? ஒன்று நம்ம வீட்டில் நம்மளை என்ன செஞ்சிருவாங்க, ஏன்டா 2 பேரும் ஒன்றா போனீங்க, ஒன்றா வந்தீங்க, கையை குத்திட்டு போனீங்க, ஒன்றா பேக்கை தூக்கிட்டு போனீங்க, ஆனால் அவன் 450 மார்க் எடுத்திருக்கான், நீ வெறும் 200 தான் எடுத்துருக்கிறேன்னு அவனைய போட்டு சாத்துவோம். ஒன்று நமக்கு இல்லையேங்கிற ஒரு வருத்தம், இன்னொன்று நம்மள்கிட்ட இல்லாதது இன்னொருத்தன்ட்ட இருக்கிறதுங்கிறது அதை விட மன வருத்தம். புரியுதுங்களா உங்களுக்கு? இதை விட ஒரு மன வருத்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்படி இருக்கிறவன் இல்லாதவன சும்மா விடுறது இல்லை, குத்தி குத்தி காமிக்கிறது. பாத்தியா எனக்கு கிடைச்சிச்சு, பாத்தியா எனக்கு வேலை கிடைச்சிச்சு, பாத்தியா எனக்கு அங்க கிடைச்சிச்சு, பாத்தியா எனக்கு இங்க கிடைச்சிச்சு, பாத்தியா. இல்லாதவன குத்தி குத்தி விடும்போது அவனுக்கு என்ன ஆகும்? கோபம் வரும். ஒரு ஒரு என்ன சொல்றது, அது ஒரு வகையான ஒரு டென்ஷன். எங்க அண்ணாளுடைய வாழ்க்கையில் அதான் நடந்தது.
அன்னாளுக்கு இல்லை என்கிற ஒரு வருத்தம், அந்த வருத்தத்தை விட எனக்கு இல்ல அவளுக்கு இருக்குதுங்கிறது அவளுக்கு இன்னும் பெரிய மன வருத்தம். அதையும் தாண்டி இருக்கிறவ சும்மா என்ன செய்ய மாட்டாங்கிறா, இருக்கிறதே இல்லை. சோறு திங்கிற நேரமெல்லாம் வீட்டுல சொல்லுங்களேன், சிக்கன் குழம்பு ஆக்கி வச்சு எத்தனை நாள் சாப்பிடாம இருந்திருக்கிறீங்க? கையை தூக்குன்னு சொன்னா எல்லாரும் கையை தூக்கிடுவீங்க. ஹல்லேலூயா. சாப்பாடு நல்லா சமைச்சு வச்சிருப்போம், சாப்பிடலாங்கிற நேரத்துக்குள்ள ஏதோ ஒன்னுத்துக்கும் உப்பு தொப்பு இல்லாத ஒரு சின்ன பிரச்சனை, அதை அடிச்சு தட்டு பறக்கிறது என்ன, சாப்பிடாம ஆண்களா இருந்தா வண்டி எடுத்துட்டு சுத்துறது என்ன, பெண்களா இருந்தா படுத்து தூங்குறது என்ன. ஹல்லேலூயா. சாப்பாடு சாப்பிட்றது இல்லை, அது ஒரு வருத்தம். மற்றவனுக்கும் சாப்பாடு போட்டு கொடுக்கறதும் இது மகா பெரிய வருத்தம். அப்படியே சாப்பிட்டாலும் ஐயோ அவன் மட்டும் சாப்பிட்றானே நமக்கு சாப்பிடலையே, கொஞ்சமாவது இவனுக்கு சூடு சோறன இருக்குதா, இவ்வளவு சண்டையில சோறு போட்டு திங்கிறான் பாரு, அப்படிங்கிறது ஒரு மன வருத்தம். யோசிச்சு பாருங்க. ஆனா அண்ணாளுடைய வாழ்க்கையில் இதுதான் பிரச்சனை. ஐயோ என்ன தெரியல பிரச்சனை, ஐயோ பெத்து போடுறாளே, என்ன செய்யற, ஐயோ பெத்து போடுறாளே, என்னை குத்தி காட்டுறாளே, வருஷம் வருஷம் பெத்து போடுறாளே, வருஷம் வருஷம் என்னைய குத்தி காட்டுறாளே, வரா அவ பாட்டுக்கு பெக்கரா போறா, வரா பெக்கரா போறா, வருஷம் வருஷம் ஒரு குழந்தை பெத்துட்டே இருக்கிறாளே. ஹல்லேலூயா. பெத்து போடுறா என்னை குத்தி காட்டுறா, பெத்து போடுறா என்னைய குத்தி காட்டுறா, இதே பிரச்சனை. ஆனா எங்க போறா, வருஷம் தோறும் சர்ச்சுக்கு தான் வரா. அந்த அண்ணாளுங்கிறவ எங்க தான் வரா, சர்ச்சுக்கு தான் வரா. சர்ச்சுக்கு வந்தாலும் அவளுடைய எண்ணமெல்லாம் ஐயோ பெத்து போடுறாளே குத்தி காட்டுறாளே பெத்து. இங்க ஒருத்தர் அடுத்து வீட்டுக்காரர் ஒருத்தர் வர்றாரு, எல்கானா. யாருங்க, பயங்கர டேலண்டான ஆள். நான் கண்டுபிடிச்சதுலயே எல்கானா தான் இருக்கிறதுலே பெஸ்ட் கணவர். என்ன தெரியல கணவர், வீட்டுக்குள்ள 2 பேருக்கு சண்டை நடக்குது. என்னங்க, ஒரிஜினல் மனைவிக்கும் டூப்ளிகேட் மனைவிக்கும் சண்டை நடக்குது. இவன் என்ன பண்ணணும், யாரு மேல தப்பு இருக்குதோ அவங்க என்ன செய்யணும், கண்டிக்கணுமா எப்பா ஹலோ பெனினால் அமைதியாரு, உனக்கு தான் 10 குழந்தை இருக்குது இல்ல, அவன் குழந்தைன்னு எவ்வளவு சங்கடப்பட்டு இருக்கிறா, அவளை போய் குத்தி குத்தி காமிச்சிட்டு இருக்கிறிய, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்குதா, என்ன செஞ்சிருக்கணும். ஆனா இவன் பக்க ஜென்டில் மேனுங்க. நான் நேற்று நைட்டு தான் கண்டுபிடிச்சேன், எத்தனையோ பேர் அண்ணாலை பத்தி பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன், ஆனா நேற்று நைட்டு தான் நான் கண்டுபிடிச்சேன், பக்காவான ஜென்டில் மேன். ஹல்லேலூயா. அந்த 2 பேத்தையும் கரெக்டா மெயின்டைன் பண்ணானுங்க. பெனினால என்ன செய்யல, சங்கடப்படுகிற ஒரு வார்த்தையும் பேசல. அதாவது பெனினால சங்கடப்படுத்துற எந்த வார்த்தையுமே என்ன செய்யல, சொல்லல. யார் சொல்லல, இந்த எல்கானா சொல்லல. அதே நேரத்துல அண்ணாலையும் என்ன செய்யல, சங்கடப்படுத்துற 2 பேரையும் மெயின்டைன் பண்றாங்க. ஒரு வீட்டுல உட்கார்ந்துட்டு அந்த பக்கமும் மெயின்டைன் பண்றான், இந்த பக்கமும் மெயின்டைன் பண்றான். 2 பேர்த்திட்டயும் அவன் சண்டை கட்டணுங்கிற விருப்பமே இல்ல. அவன் என்ன சொல்றான், வந்து அண்ணாட்ட 10 குழந்தைகளை பார்க்கணும், நான் உனக்கு இருக்கிறது இல்ல, அப்ப வந்து குழந்தைய விட நான் தான் கூட இருக்கிறது இல்ல, நீ எதுக்கு அழுகுறன்னு இந்த பக்கம் என்ன செய்யறாரு, இந்த பக்கம் தங்குறாரு. அந்த பக்கம் போயிட்டு பெரிய நாட்டி என்ன செய்யறாரு, அப்படியே நைஸா பேசுறாரு. 2 பக்கமும் கரெக்டா மெயின்டைன் பண்ணி வாழ்க்கையை கொண்டு போறாரு. இந்த அறிவு தான் இந்த காலத்துல இருக்கிற ஆம்பளைக்கு இருக்கிறது இல்ல. அதே மாதிரி எடுத்த கவுத்து நம்ம என்ன செஞ்சிடறோம், சண்டை பண்ணிடுறோம், வீட்டுக்கு பிரச்சனை இவன் கரெக்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறான். அப்ப நல்லா கவனிங்க, எத்தனை ஆண்டு காலம் நமக்கு இல்லாம இருந்திருந்தாலும் நம்ம நேரத்தை தேவனிடத்துல நம்ம என்ன செய்யணும், செலவு பண்ணணும். அண்ணால் பல நாட்களா சர்ச்சுக்கு போனான், சர்ச்சுக்கு போனதெல்லாம் போனா அவன் நேரத்தை என்ன செய்யல, தேவனோட செலவு செய்யல. அங்க போய் பெனினால், அடுத்தது யாருங்க, எல்கானா. பெனினால் எல்கானா, எல்கானா பெனினால்லே சபைக்குள்ள போய் புலம்பி வந்துட்டாரே ஒழிய அவன் ஆண்டவரை தேடவில்லை. ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு பிறகுதான் ஐயோ நான் போறதும் ஆலயத்துக்கு, இத்தனை வருஷம் நான் பெனினாவை பார்த்து என்னுடைய கணவனை பார்த்து எனக்கு எந்த அற்புதம் நடக்கலையே, இனியாவது நான் கர்த்தரிடத்தில் நேரத்தை என்ன செய்வேன், செலவு செய்வேன் என்று தீர்மானித்து, எந்த ஆண்டிலே தீர்மானித்து கர்த்தரை தேடுவதற்கு ஒருமுகப்பட்டாலோ அந்த ஆண்டிலேயே சில நாட்களுக்குள்ளாக எத்தனை ஆண்டுகள் அடைக்கப்பட்டிருந்த கர்ப்பத்தை கர்த்தர் திறந்து ஒரு ஆண் குழந்தை கடந்து போய்விட்டதோ என்று கலங்கி கொண்டு உட்கார்ந்து இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, கலங்க வேண்டாம், கர்த்தரிடத்தில் நேரத்தை செலவு செய்யுங்க. காலங்கள் கடந்தாலும் அற்புதம் செய்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அத்தனை ஆண்டு காலம் அந்த ஒரு யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 15 வசனத்தை வாசிச்சு பாருங்க. அந்த மனுஷன் போய் தன்னை சொஸ்தமாக்கினவர் இயேசு என்று யூதர்களுக்கு அறிவித்தார். கர்த்தர் அவனுக்கு சுகம் கொடுத்த பிறகு அவன் ஒரு சுவிசேஷகனா மாறிட்டான். ஹல்லேலூயா. இயேசுவை சுகப்படுத்தினார். 38 வருஷமா இங்க இருந்த இந்த குழந்தை
நாட்களா உங்களுக்கு தடைப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்களை இன்றைக்கு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா, நீங்க தேவனோட நெருங்கி உறவு வச்சுக்கிட்டீங்கன்னா, ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்ய போறாரு. ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தர போறாரு. அதை நீங்க எல்லாருக்கும் சொல்லக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் தர போறார். இரண்டாவது, கண்டுகொள்ளப்படவில்லையா? அந்த வசனத்தை வாசிச்சு பாருங்க. 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிக்கல. அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுவதற்கு ஒருவரும் இல்லை. நம்முடைய புலம்பல பாத்தீங்களா? ஆண்டவரே, எனக்கு யாருமே இல்ல, நான் சீனியர் தான், நான் சூப்பர் சீனியர் தான், எனக்கு பின்னாடி வந்தவங்க தான் இத்தனை பேருக்கும் சுகம் வந்திருக்கிறீங்க, உண்மைதான். ஆனா என்னை ஒருத்தமோட தூக்கிட்டு போறதுக்கு யாருமே இல்ல. அந்த தேவதூதன் கலக்கும் பொழுது அவன் சுகம் அடைறதுக்கு தான் விரும்புறானே ஒழிய என்னையும் ஒருத்தன் என்ன செய்யறதில்ல. அப்படி சுகம் படுத்தவங்க கூட ஒரு நாள் தங்கி இருந்து, ஒரு 10 நாள் தங்கி இருந்து, ஒரு மாசம் தங்கி இருந்து, எப்பொழுது அந்த குளம் கலக்குமோ எனக்கு உதவி செய்வதற்காக சுகம் பெற்ற ஒருத்தரும் எனக்கு யாருமே இல்ல. நீங்க இதுதான் பிரச்சனை சமுதாயத்தில். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, என்னை கண்டுகொள்வதற்கு யாருமே இல்லையே என்கிற அங்கலாய்ப்பு அநேகருக்குள்ள இருக்கிறது பார்க்கிறேன். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்துல பவுலும் சீலாவும் நடு ராத்திரியில் என்ன செஞ்சாங்களாமா? எங்க? சிறைச்சாலையில அவருடைய கால்கள் தொழுவு மரத்துல கட்டப்பட்டிருக்கிறது. அங்கே வந்து விசாரிப்பதற்கு ஒருவரும் பவுலையும் சீலையும், பவுலையும் சீலாவையும் விசாரிப்பதற்கு கண்டுகொள்ளப்படுவதற்கு ஒருவருமே இல்லை. அது பவுலுக்கும் தெரியும். நம்மளை என்ன செய்ய மாட்டாங்க, யாரும் கண்டுக்க மாட்டாங்க. நமக்கு ஒரு அற்புதம் நடக்கணும், எங்க இருந்தா நடக்கணும், ஏசப்பா செஞ்சாதான் அப்படின்னு நினைச்சு நடு ராத்திரியில பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி கர்த்தரை துதிக்க ஆரம்பித்தார்கள். அப்போ அது துதிக்க ஆரம்பிக்கும் பொழுது சங்கிலிகள் எல்லாம் செஞ்சிருச்சு, நாம கலந்தது. அங்கிருந்து காவல்காரன் இந்த ஒரு பெரிய சம்பவத்துக்கு பிறகு 2 பேரும் காணாம பெரிய அங்கலாய்ப்பு. ஆனா பவுல் சொல்றாரு, நீ பயப்படாத, நாங்க என்ன செய்யறோம், இங்கதான் இருக்கிறோம். நாங்க என்ன செய்யறோம், இங்கதான் இருக்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, என்னை யாரும் கண்டுகொள்ளப்படவில்லையே, எனக்கு ஆறுதல் சொல்வதற்கு ஒருத்தருமே இல்லையே நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா ஆவிக்குரிய மனிதன் யார் தெரியுமா? தன்னை ஆறுதல் படுத்திக் கொண்டு மற்றவர்களுக்கு ஆறுதல் படுத்த பாருங்க, அவன் தான் ஆவிக்குரிய தலைவன். அல்லேலூயா. எனக்கு ஆறுதல் படுத்த யாரும் இல்லையே, இன்னும் என்னை தூக்கி விடும் ஒருத்தருமே இல்லையே, இன்னும் என்னை விசாரிக்க யாருமே இல்லையே. என்ன இன்னும் நீங்களும் நானும் குழந்தைத்தனமான விசுவாசியாவே இருக்கிறோம். சொல்ல மாட்டீங்களா? தூக்குவதற்கு யாரும் வர மாட்டாங்க. அல்லது உங்களை என்னை தூக்கி விடுவதற்கு ஒரு தெய்வம் இருக்கிறார். என்னோடு எப்பொழுதும் தங்குகிற பரிசுத்த ஆவியானவர் நமக்கு துணையாக இருக்கிறார். நம்மளுடைய பார்வையில யாராவது நமக்கு ஆறுதல் சொல்லுவாங்களா? யாராவது நம்மளை தேற்றுவாங்களா? யாரும் வர மாட்டாங்க. என்ன செய்ய மாட்டாங்க? நம்மளா எந்திரிச்சு நம்மளா ஓட வேண்டியது. நம்ம ஓடுறது மாத்திரம் இல்ல, மற்றவனையும் கீழே விழுந்து கிடக்கிறவனையும் தூக்கி கொண்டு ஓடுகிற ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். யாரும் இல்லை. அல்லேலூயா. கடைசி வரைக்கும் யாருமே இருக்க மாட்டாங்க. ஆண்டவர் தான் நமக்கு துணையா இருக்கார். அல்லேலூயா. இருக்கவே சொன்னேன், யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, இருக்கவே மாட்டாங்க. எனக்கு ஆறுதல் சொல்வதற்கு ஆள் இல்லையே என்று கலங்க வேண்டாம். நம்மை ஆறுதல் படுத்துகிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நம்மை விழுந்து போய் இருக்கிற ஜனங்களுக்கு ஆறுதல் படுத்துகிற இடத்துல கர்த்தர் நம்ம வச்சிருக்கிறார். சொல்ல மாட்டீங்களா? இங்க 38 வருஷமா உங்களுக்கு என்ன கவலைமா? என்ன யாருமே கண்டுக்கிறதுக்கு சொந்த பந்தமா இருக்கிறாங்க. பாஸ்டர் இருந்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அக்கா தங்கச்செல்லாம் பக்கத்துல தான் இருக்கிறாங்க. ஒன்னுத்துக்கும் இப்ப அண்ணன் பக்கத்துல தான் முடியிருக்கிறான். ஒன்னுத்துக்கும் ஒன்றும் இல்லை பாஸ்டர், ஆளுமே இல்லை, நானே தான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு நீங்க என்ன சொல்லும்போது நான் என்ன செய்வேன்? எங்க கதையை சொல்லுவேன். என்ன செய்வேன்? நான் எங்க கதை செய்வேன். 2 பேரும் மாத்தி மாத்தி நம்ம கதையை சொல்லிட்டே இருக்க வேண்டியதான். இதனால ஒரு பிரயோஜனமும் இல்ல. இல்ல, அவரு சொல்றாரு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உலகத்தினுடைய முடிவு பரியந்தம் சதா நாட்களிலும் நான் என்ன செய்யறேன்? துணையா இருக்கிறேன். நம்ம தான் இல்ல 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 38 வருஷம் பிரச்சனை என்ன, இங்க யாருமே என்னை கண்டுக்கலையே என்கிற ஒரு கவலை அவனுக்கு இருந்தது. அல்லேலூயா. ஆண்டவர் அந்த சபைகளில் அவனை வைத்து கத்துறான். சபையை குறித்து அல்லேலூயா. அதான் சொன்னாரு, சில சபை கூடி வருதலை விட்டு விடுகிறது போல என்ன செய்யாதீங்க, விட்டுறாதீங்க. கண்டுகொள்ளப்படவில்லையா? கவலைப்படாதீர்கள், தேவனை விடாதீர்கள். பக்கத்துல சொல்லுங்க, தேவனை விடாதீங்க. எனக்கு ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுங்களா? 38 வருஷங்க, எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். அதான் நைட்டு ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, 2 வருஷம் பார்த்துருக்கலாம். சரி, நம்ம குளத்துல போய் என்ன செய்ய முடியல, முடிக்க முடியல. நம்ம போய் யாரும் சரி வேற எங்கேயாவது போய் இருந்திருக்கலாம், அற்புதத்தை வாங்கி இருக்கலாம், போய் இருந்திருக்கலாம்.
இல்லையா ஏசாமி எங்க இருக்கிறாரோ அங்க இருந்திருக்கலாம். ஆனா 38 வருஷம் அந்த குளத்தை விடாம உட்கார்ந்துருக்காங்க. 38 வருஷம். 5 வருஷமா சர்ச்சுக்கு வரமா சார், என்ன பிரயோஜனம்? ஆமா, என்ன செய்ய ஆண்டவரை பார்த்து நீங்க என்னைய கேள்வி கேட்கறத நினைச்சு யாரை கேட்டுட்டு இருக்கீங்க? ஆண்டவரை கேட்டுட்டு இருக்கீங்க. எந்த கேள்வி கேட்டா எனக்கு என்ன பதில் இருக்கும்? என்ன பதில்? ஜெபம் பண்ணுவேங்கிற தவிர வேற பதில் ஒண்ணுமே இருக்காது. என்னிடத்துல என்ன இருக்க போகுது? ஒண்ணுமே இல்ல. பாஸ்டர் 5 வருஷமா வரேன், எனக்கு பிரச்சனையே தீர மாட்டேங்குது. சரிம்மா, ஜெபம் பண்ணலாம். என்ன செய்யலாம்? ஜெபம் பண்ணலாம். இவ்வளவுதான். ஒரு ஊழியக்காரனிடத்திலிருந்து அற்புதங்கள் வருவதல்ல, அற்புதம் தேவனிடத்திலிருந்து வருகிறது. விருப்பம் இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் அற்புதத்தை செய்றார். ஒருவேளை யாருமே கண்டுகொள்ளப்படவில்லையா? கவலைப்படாதீங்க. இந்த ஒரு 38 வருஷமா இருந்த இந்த சம்மானி செஞ்ச ஒரு காரியம் தெரியுங்களா? அந்த குளத்தை விட்டு விடாம நம்ம அங்கேயே தங்கியிருக்கோம். 38 வருஷம் தங்கியிருக்கோம். ஹல்லேலூயா. ஆண்டவரை விடாமல், ஆலயத்தை விடாமல், ஆண்டவருடைய நேரத்துக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை ஆண்டவருக்கு கொடுக்காமல் இல்லாதபடி அனுதினமும் நம் கர்த்தரை தேடுவதிலும் சபை முடிவர்களை விட்டு விடாமல் கர்த்தரை விடாமல் பிடித்துக் கொள்ளும் பொழுது எத்தனை ஆண்டுகள் உங்களுக்கு கண்டுகொள்ளப்படாத பிரச்சனை இருக்குமே, ஆனால் அதை கண்டுகொள்வதற்கு கர்த்தர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. லூக்காஸ் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். கரண்டுலாக கஷ்டமா இருக்குது உங்களுக்கு? ஒரு 10 நிமிஷம் பேசலாமா? கர்த்தர் நல்லவர். அப்பொழுது யோசேப்பு பேசலாங்களா? அப்பொழுது யோசேப்பு தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதி கொள்ளும்படி கலிலேயா நாட்டிலுள்ள நாசரேத்தூரில் இருந்து யூதேயா நாட்டிலுள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். நல்லா கவனிங்கம்மா, இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி தான். நல்லா கவனிங்க. வயித்துல 9 மாசம் கர்ப்பிணி. எத்தனை மாசங்க? 9வது மாசத்துல என்ன செய்வோம் நம்ம? அதாவது வளகாப்பு போடுறது, 7 இல்லாட்டி 9 அந்த வளகாப்பு போடுறது, இந்த வேற ஏதாவது சேட்டையெல்லாம் என்ன செய்வோம்? 7, 8, 9 செய்வோம். அது 9வது மாசம் ஆயிடுச்சுன்னா அந்த அந்த ஒரு வயித்துல குழந்தை சுமந்துட்டு இருக்கிறவங்களுக்கு என்னெல்லாம் ஆசையோ அது வரைக்கும் கண்டிருக்க மாட்டான். வீட்டுக்காரங்க சரி யாரா இருந்தா அது வரைக்கும் செஞ்சிருக்க மாட்டான். கேட்டு பார்த்து செஞ்சிருக்க மாட்டான். ஆனா 9வது மாசம் குழந்தை பார்க்கிற மாசம் உனக்கு என்ன ஆசையா இருக்குது, உனக்கு என்ன விருப்பமா இருக்குது சாப்பிடுறது கேட்டு என்ன செய்வாங்க? இவ மரியாதை நினைச்சுக்கிட்டா நாசரேத்துல இருந்து எங்க வரா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாசரேத்துல இருந்து எங்க வராருங்க? பெத்லகேமுக்கு வரா. பெத்லகேம் அப்பத்தின் வீடு. என்ன வீடுங்க? ஆமா, இங்க நினைச்சுக்கிட்டு வரா. ஆண்டவர் நம்ம எங்க இருந்து கொண்டு வராரு? நாசரேத்திலிருந்து நம்மை குடிமதிப்பு எழுதப்படும்படி நம்மளை எங்க வர சொல்றாரு? பெத்லகேமுக்கு வர சொல்றாரு. போலாம் வாங்கன்னு சொல்லும் பொழுது மரியாள் நினைச்சிருப்பான், ஐயோ நம்ம சொந்த ஊருக்கு போறோமே, அங்க போனா ஒரு வீட்டுல டீ வச்சு கொடுப்பாங்க, ஒரு வீட்டுல காஃபி வச்சு கொடுப்பாங்க, ஒருத்தர் போன்விட்டா கொடுப்பாங்க, ஒருத்தர் சமைச்சு போடுவாங்க, வாய்க்கு ருசி என்ன செய்வாங்க, ஒவ்வொன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீட்டுல என்ன செய்வாங்க, சமைச்சு கொடுப்பாங்கன்னு கனவோட நாசரேத்துல இருந்து எங்க வந்துட்டு இருக்கிறா? பெத்லகேமுக்கு வந்துட்டு இருக்கிறா. இங்க பெத்லகேமுக்கு வந்த பிறகுதான் மரியாளுக்கு தெரியுது, ஒருத்தவங்க கூட வீட்டுல கூட சேர்த்துக்கிறதுக்கு என்ன செய்யல, ஆள் இல்லை, கண்டுகொள்வதற்கு ஆள் இல்லை. ஆனா மரியாள் அதாவது அந்த நிறைமாத கர்ப்பிணியா என்ன செய்யறா? வர நம்ம ஊருக்கு போறோம், பெத்லகேமுக்கு போறோம், அப்பத்தின் வீட்டுக்கு போறோம், நம்மளை நல்லா கவனிச்சுக்குவாங்க, நல்லா வச்சுக்குவாங்க, நல்லா பார்த்துக்குவாங்க நினைச்சு வந்தா இவளுடைய நினைப்பெல்லாம் என்ன ஆகி போச்சு? நினைப்பு பொழப்ப கெடுக்குமா. இவன் நினைச்சது ஒண்ணுமே நடக்கல. அங்க என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தவங்களோட வீட்டுக்குள்ள வான்னு கூப்பிடுறதுக்கு ஆளு இல்லைங்க. கற்பனையை வச்சுக்கிட்டு ரோடா சுத்துறான். சத்திரத்துல கூட அவனுக்கு தங்குவதற்கு இடம் கிடைக்கவில்லை. மாட்டு தொழுவத்துல கண்டுகொள்ளப்படவில்லையே என்று கலங்கிட்டு இருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க, கர்த்தரை விடாது பிடித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஐயோ எனக்கு பெத்லகேம்ல இடம் இல்லையே, நான் பேசாம நாசரேத்துக்கே போயிட்டுமா நினைக்கல. யோசேப்பு அப்படி நினைக்கவே இல்லை. பெத்லகேமிலே இருந்து அந்த இயேசு என்கிற தெய்வத்தை பெற்றெடுத்தாள். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு இந்த காலை நேரத்தை சொல்றார், கண்டுகொள்ள என்னை யாரும் கண்டுக்க ஆள் இல்ல பாஸ்டர். அப்பா அம்மா இருக்கிறாங்க, ஒன்னும் பிரயோஜனம் இல்ல. சொத்து சுகம் இருக்குது, ஒன்னும் பிரயோஜனம் இல்ல. நானே தான் கஷ்டப்படுறேன், நானே தான் வந்துட்டு இருக்கிறேன். கவலைப்படாதீங்க, உங்களை யாரும் கண்டுகொள்ளப்படவில்லையா? தாயும் தகப்பனும் உன்னை கைவிட்டாலும் அவர் உங்களை கைவிடாதவர், உங்களை சேர்த்துக் கொள்வதற்கு ஒரு ஆயத்தமாயிருக்கிறார். அவர் தான் சொல்றாரு, நீ கண்டுகொள்ளப்படவில்லை என்று கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுவதற்கு ஒருவரும் இல்லை. இப்ப நல்லா கவனிங்க, நான் போகிறதற்குள்ள வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான். இவன் பிரயாசப்பட்டிருக்கிறான்,
அந்த குளம் கலக்கிற உடனே ஓடி போய் விழுகலாமான்னு பிரயாசப்பட்டு போயிருக்கிறான். இவன் போறதுக்கு முன்னாடியே ஒருத்தன் நல்லா இருக்கிற என்ன செஞ்சான், ஓடி போய் குளத்துல கீழே விழுந்துடுறான். அதனால இவனுக்கு நன்மை நடக்கல. அதனால 38 வருஷம் இவன் பிரயாசப்பட்டு கொண்டே இருக்கிறான். இந்த மாசமாவது எனக்கு அற்புதம் நடக்குமா, இந்த வருஷமாவது எனக்கு அற்புதம் நடக்குமா, இவன் நல்லா ஜெபம் பண்ணி இருப்பான். நல்லா கவனிங்க, நம்ம கூட சில நேரத்துல நிறைய ஜெபம் உபவாசம் கர்த்தரை துதிச்சிருப்போம், பிரயாசப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஆனா 38 வருஷம் எனக்கு பதிலே இல்லையே என்று ஒருவேளை நாம் கலங்கி இருக்கலாம். கர்த்தர் இந்த 7வது மாசம் சொல்றாரு, கடினமான பிரயாசங்கள் எடுத்தும் பலன் இல்லையா, நீங்க கவலைப்படாதீங்க. கர்த்தர் சொல்ற, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நீ நட. அல்லேலூயா. இந்த மாதம் உங்களுக்கு அற்புதத்தின் மாதம். இந்த மாதம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அதிசயத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போறார். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில கர்த்தர் செய்ய போறார். 38 வருஷம் காலங்கள் கடந்து போய் விட்டதோ என்று கலங்க வேண்டாம். அல்லேலூயா. ரொம்ப காலம் ஆயிடுச்சு பாஸ்டர், என்னால இதுக்கு மேல எனக்கு இந்த காரியத்திலிருந்து என்னால இதுல இருந்து வெளிவர முடியாதானே எனக்கு தெரியல, இனி என் வாழ்க்கை இப்படிதான் அப்படின்னு நான் என்னுடைய தலையெழுத்து நான் நினைச்சு நான் போலான்னு நினைச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு இருக்கிற சூழ்நிலையை கூட நீங்கள் விருப்பப்பட்டால் இந்த மாதம் கர்த்தர் அதை மாற்றுகிறார். உங்களுடைய துக்கங்களுக்கு கர்த்தர் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார். 2வது, என்னை கண்டுகொள்ளவில்லையே, எல்லாரும் இருக்கிறாங்க, ஆனா என்னை யாரும் கண்டுக்கிறதுக்கு ஒரு ரூபா சாப்பிட்டியான்னு கேட்க எனக்கு ஆள் இல்லையே என்று நீங்கள் புலம்பிக் கொண்டிருந்தால் கர்த்தர் சொல்றாரு, உங்களை கண்டுகொள்வதற்காகவே ஒருவர் உங்களோடு கூட இருக்கிறார். யாரும் கண்டுகொள்ளப்படவில்லையே என்று கலங்க வேண்டாம். கர்த்தரை விடாதிருங்கள், அவர் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்தது 3வது, கடினமான பிரயாசங்கள் எடுத்தும் பலனே இல்லையே. என்னென்ன முயற்சி பண்றேன் மாஸ்டர், என்னென்ன ஜெபம் பண்றேன், எல்லா கூட்டங்களுக்கும் வரேன், என்னென்ன பிரயாசம் எடுக்கணுமோ அத்தனையும் பண்றேன், நீங்க செய்யற எல்லாத்தையும் செய்யறேன், ஆனாலும் என்ன இல்லை, பலன் இல்லையே பாஸ்டர், நான் என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. ஆண்டு 7வது மாதம் உங்களை தேடி கர்த்தர் உங்களுடைய வீட்டுக்குள் வருகிறார். இந்த கடினமான பிரயாசங்கள் எடுத்தும் பலன் இல்லையே என்று கலங்கிட்டு இருக்கிறீங்களே, அவர் சொல்றாரு, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு போ என்று சொல்லுகிற இயேசு இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். ஒரு விஷயம், நம்ம எல்லாரும் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஆண்டவர் கொடுத்த இந்த வாக்கு